எல்லோருக்கும் வணக்கம். காகித புலி, பேப்பர் டைகர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பற்றி உனக்கு தெரியாது அப்படிமா கடைசியில் பார்த்தா அங்கே ஒன்றும் விஷயம் இருக்காது. அப்படித்தான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ எனக்கு வேண்டாம், உன் பிஸ்னஸ் எனக்கு வேண்டாம், அதே மாதிரி நீ எனக்கு வேண்டாம், உன் பிஸ்னஸ் எனக்கு வேண்டான்னு சைனாவும் அமெரிக்காவும் வர்த்தக ஒப்பந்தத்தில் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு சைனா மாட்டவே மாட்டேன்ருச்சு. அதிகமாக விலை கொடுத்து வேணாலும் சோயாபீன் வாங்குவனே ஒழிஞ்சு உங்கள்கிட்ட வாங்க மாட்டேன் அப்படின்ட்டுருச்சு. அதே மாதிரி ரேர் எர்த் மெட்டீரியல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுற நிறுத்தி வச்சிருந்து கடைசியில் ரெண்டு பேரும் சமரசம் ஆகிட்டாங்க. நல்ல வேலை, இந்த சைனாவை நம்பி நம்ம பாட்டுக்கு வீராவாசமாக ஏதாவது அமெரிக்காவை பற்றி பேசியிருந்தோம்னு வச்சிங்களேன், பல பிரச்சனைகளை வந்திருக்கும். கடைசியில் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கை குலுக்கி விட்டுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாப்புல, ட்ரம்ப்பு 10% உங்கள் மேலே இருக்கக்கூடிய டேரிஃப் கட்டணத்தை குறைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு கும்பா குட்டி பரிசாக 26,000க்கு கீழே இறங்கி 125 பாயிண்ட் ட்ரேட் ஆகுது. ஆனால் இதிலிருந்து ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் தான் போட்ட கோட்டை தானே அழிக்கக்கூடிய ஆள். ஸோ நம்ம நாட்டு மேலே என்னைக்காவது இந்த மாதிரி 10% அல்லது ஒரு 25% போட்ட வரியை குறைப்பாரா, ட்ரேடு டீல் சீக்கிரம் நம்ம இந்தியா கூடயும் நடக்குமா அப்படின்றத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அமெரிக்காலேயே இன்னொரு மிக முக்கியமான செய்தி வந்திருக்கு. ஆனால் அதுவும் நம்மளுடைய மார்க்கெட்டை பெருசாக தூக்கி விடல. அமெரிக்காவினுடைய ஃபெடரல் ரிசர்வ் 0.25% அவங்களுடைய வட்டி விகிதத்தை குறைச்சது மட்டும் இல்லாமல் டிசம்பர்லேயும் ஒரு ரேட் கட் இருக்கலாம் அப்படின்ற தொனியில் பேசியிருக்காங்க. இதுக்கு ஆக்சுவலாக மார்க்கெட்டுகள்லாம் சந்தோஷமாக எந்திரிச்சு ஆடணும். பட் இருந்தாலும் இந்த குறுக்கால இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் டீல் நடந்து கடைசியில் சைனா என்றைக்கும் அமெரிக்காவை எதிர்க்காது, அடிபணிஞ்சு தான் போகும் அப்படின்ற மாதிரி ஆகிட்டதுனாலையும் சைனாவுக்கு 10% வரியை குறைச்சி விட்டாப்புல. ஆனால் இந்தியாவுக்கு இன்னும் வரியை குறைக்கலையே அப்படின்ற காரணத்தினாலையும் நம்மளுடைய நிஃப்டி ஒரு 145 கடைசியில் நம்மளை தனியாக விட்டுட்டாங்க. பார்த்தீங்களா நண்பர்களே, 145 பாயிண்ட் கும்பா பாட்டு பாடிக்கிட்டு இருக்குது நம்ம நிஃப்டி. இவங்க எல்லாத்துக்குமே இந்தியா மேலே ஒரு கண்ணு. அது சரி, நம்ம ஊருக்குள்ளேயே யாராவது ஒருத்தன் பெரிய ஆளாகி வர்றான்னா அவன் மேலே கண்ணு போடுறது வழக்கம். அந்த மாதிரி உலகளவுலையும் அதே தான் போல். எது எப்படியோ சைனாவினுடைய டாமினன்ஸ் ரேர் எர்த் மெட்டீரியலில் நிறைய இடங்களில் இருக்குது. இதனால் அவன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட இடங்களில் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் இந்த சைனாவினுடைய டாமினன்ஸ் கிராஃபைட் அப்படின்ற மெட்டீரியலில் குறைக்கும்படியாக இந்திய கவர்மெண்ட் அளவில் இந்த கிராஃபைட்டை இன்னும் அதிகமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதனால தான் சமீபத்திலுடைய 5 நாட்களில் பார்த்தீங்கன்னா கிராஃபைட் இந்தியா முதல் கொண்டு அது ரிலேட்டடான சில பங்குகள் ஓரளவுக்கு பாசிட்டிவ் மொமெண்டம் காட்டியிருந்தான். இதனால் என்ன ஆயிருக்குன்னா, கடந்த ஒரு வருட பீரியடில் கிராஃபைட் இந்தியா என்பது தன்னுடைய பழைய உச்சி என்பது திரும்பி பிடிச்சிருக்கு. இருந்தாலும் அவனுடைய பழைய உச்சி 2021களில் ஒரு இடம் 800 ரூபா பக்கத்தில் வந்திருக்கான். அதை இன்னும் அவனால் பிடிக்க முடியல. எல்லா விஷயத்தையும் விடுங்க நண்பர்களே. மிக முக்கியமான செய்தி என்னென்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் டாக்டர் ரெட்டி மிகப்பெரிய ஒரு சரிவை சந்தித்தது தான். ஆல்மோஸ்ட் 4% என்பது இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்ன காரணம்னா, அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நான் கம்ப்ளைண்ட்ஸ் நாங்கள் ஒரு கனடா ரெகுலேட்டர்லேருந்து நாங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கோம், ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக்ஸ் டைரக்டரேட் கனடாவிலேருந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு தகவல். பார்த்தீங்களா, மருந்து கம்பெனி நடத்துறது எவ்வளவு கஷ்டம் கவனித்து பார்த்தீங்களா. மேனுஃபேக்சர் பண்ணுறது எவனாவது ஒருத்தன் அல்லது ஏதாவது ஒரு பேட்சில் ஏதாவது தப்பு நடந்தாலும், ஏதாவது ஒரு உயிருக்கு ஏதாவது பாதிக்கப்பட்டாலும் எத்தனை பேர் லைசன்ஸ் கொடுத்தவன்லேருந்து யார் மருந்து தயாரித்தவன், யார் டிஸ்ட்ரிபியூட்டர், எல்லாத்துக்குமே அது ஒரு பிரச்சனை. அதனால தான் மருந்து கம்பெனிகளில் மிகப்பெரிய அளவில் ஆடிட் பண்ணுறாங்க. ஸோ கனடாவில் இருக்கக்கூடிய இந்த ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக்ஸ் டைரக்டரேட் அப்படின்றவங்க நான் கம்ப்ளைண்ட்ஸ் கரெக்டாக ஒரு விஷயம் இல்லையே அப்படின்ற மாதிரி, ஸோ அந்த நான் கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அந்த நோட்டீஸ் ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சதுனால தான் இன்றைக்கி இந்த டாக்டர் ரெட்டி டாக் ஆஃப் த டவுனாக 4% கீழே இறங்கியிருக்கு. ஒரே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு எத்தனை நாளையே நீ வண்டி ஓட்டுவ அப்படின்ற மாதிரி இந்த ஐடியா அப்படின்ற ஷேர் ஒரே ஒரு செய்தி அதை வச்சுக்கிட்டு அவன் மேலே கீழே ஆடிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி ஒரு 10-11% இறங்கிடுச்சு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அதே விஷயந்தான். இவங்களுக்கு ஏதாவது ஒரு ரிலீஃப் கிடைக்குமா, கவர்மெண்ட் ஏதாவது கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுமா அந்த ஏஜிஆர் டியூஸ், கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய பணத்தில் அப்படின்றதான் கேஸ். அதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு கடைசியில் இப்போ என்னன்றாங்க, சுப்ரீம் கோர்ட் அவங்க சொன்னதை ரிட்டன் ஆர்டர் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அதில் அந்த ஆர்டரின் படி
இவங்களுக்கு குறைக்க ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது பெருசாக ரிலீஃப் கிடைக்காத மாதிரி இருக்குது அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி கும்பா பாட்டு பாடி இப்போ அவன் 10% ஆயிடுச்சு. ஆக மொத்தம் ஒரே ஒரு நியூஸை வச்சுக்கிட்டு அவன் 7 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டான். உன்ன மாதிரி ஒரு 4 பேர் இருந்தால் போதும்யா, மார்க்கெட்டே இப்படி ஜிக்ஸாக்காக ஆடிக்கிட்டு இருக்கும். நண்பர்களே, இங்கே பாருங்கள், ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளோ ஒரு தொந்தரவு பாருங்கள். ஜிண்டால்ஸா அப்படின்ற ஒரு பங்கு, அவன் பாருங்கள் சமீபத்தில் வந்து ஒரு ரவுண்டு மேலே போயிட்டு கீழே விழுந்துட்டான். இப்போ நார்மலாக பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, சரி ஓகே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான், மறுபடி இதே இடத்துல தான் நிறைய பேர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க, கும்பலாக கூட்டத்தோட கூட்டமாக கோயிந்தா போட்டு மறுபடி இன்னொரு ரவுண்டுக்கு இது போவானோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இத்தனை பேர்த்துக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இவ்வளவு வால்யூம் டிரான்சாக்ஷன்ஸ் இந்த ரேஞ்சில் நடந்திருக்கு, 200 ரூபா ரேஞ்சில் நடந்திருக்கு. அந்த 200 ரூபாயிலிருந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தவன் இன்னொரு ரவுண்டு போகிறக்கு அவனுக்கு மனசு இல்லை. அப்படி போகாட்டியும் பரவாயில்ல, இப்படியே நீட்டிப்படுத்த மேனிக்கே இன்னொரு 3 மாதத்தை ஓட்டி விட்டுருந்துருக்கலாம் இந்த வருஷத்தில். ஆனாலும் பாருங்கள் 200 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் இறங்கி அநியாயத்துக்கு 215 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் வால்யூம் நடந்துருச்சு அப்படின்னா அது உடனே அது மேல் நோக்கி ஏறி சந்தோஷமாக கொண்டாடணும்லாம் அவசியம் இல்லை. பெரிய அளவில் டிரான்சாக்ஷன் நடந்து, அதாவது ஒருத்தர் தப்பாக எதிர்பார்க்கலாம், ஒருத்தர் வந்து என்ன நினைக்கிறாரு, தப்பாக நடந்துருமோ நினைக்கிறாரு அல்லது ஏறும்னு நினைக்கிறாரு. அப்படி ஒருத்தர் நினைக்கிறதும் தப்பாக போகலாம். 1 லட்சம் பேர் நினைக்கிறாங்க, அத்தனை பேர் நினைச்சதும் தப்பாக கூட போகலாம். டேய் ஷேர் மார்க்கெட்டு ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நண்பர்களே, நேற்று அத்தனை பெரிய பசங்க ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பெருசாக யாரும் ஏறல, எல்லாம் ஃப்ளாட் டு நெகட்டிவில் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு பெரிய ஆளுக்கு ஏறினதுன்னு பார்த்தா இந்த பிஹெச்எல் ஒரு 5% ஏறி இருக்குது. இந்த சகிலிட்டி 5 ஸ்டார்லாம் 5% 8% ஏறி இருந்தாலும் அவங்கள மார்க்கெட் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் சின்ன பசங்க. இந்த எல்என்டி கோல் இண்டி இவங்கெல்லாம் ஒரு 5% 8% ஏறி இருந்தால் மார்க்கெட்டில் ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். இன்றைக்கி மார்க்கெட் வந்து Q2 ரிசல்ட்டுனால ஒன்றும் பெருசாக சந்தோஷம் இல்லை, சில பங்குகள் மட்டுமே சந்தோஷம். அதே மாதிரி கீழே முடிவு சரியில்லைன்னு பெரிய ஆளு ஏகப்பட்ட பேர் எல்ஐசி ஹவுசிங்கு விகார்லாம் பாவம் 5% இறங்கி போச்சு. இன்றைக்கி தானை தலைவர் ஐடிசி அவர்களுடைய ரிசல்ட் எப்படி அடுத்தடுத்த நாட்களில் இம்பேக்ட் ஆகுது அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ தற்போதைய நிலைமையில் இந்த ஐடிசி அப்படின்ற பங்கு என்ன பண்ணியிருக்குன்னா அருமையான ஒரு ரவுண்டு போட்டு விளாண்டுக்கு இருக்கான். சமீபத்தில் கீழே இறங்கினவன் ஏறி ஒரு ரவுண்டு போனானா, மறுபடி கீழே இறங்கி மறுபடி மேல் நோக்கி ஏறி ஒரு ரவுண்டு வந்திருக்கானா, இனி அடுத்தது காலை எந்த பக்கம் வைப்பான் அப்படின்றது தெரில. ஸோ மிகவும் சமீபத்தினுடைய உச்சத்தில் வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஐடிசியினுடைய விலை இந்த ரிசல்ட் சீசனில் என்ன செய்ய போகிறது என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சில பேர் சொல்லுவாங்க, ஆமாம் என்னத்தை பொறுத்திருந்து பார்க்குறது, என்ன ஒரு 20-30 ரூபா மேலேயோ கீழேயோ மூவ் ஆவான் அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி மன விரக்தியில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு குருக்கிட்ட போய் சீடன் கேட்குறான், எப்போ சந்தோஷம் வரும் அப்படின்னு கேட்டால், நீ எப்போ அமைதியாக இருக்கியோ தம்பி அப்போ தான் சந்தோஷம் வரும் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி இந்த மார்க்கெட்லாம் போய் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தா எல்லாம் ரொம்ப அமைதி, நல்ல வேலை பெருசாக இறங்கலை. இப்போ கூட சமீபத்தில் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், என்ன பெரிய ஆளுகள்லாம் யாருமே இறங்கலேன்னு சில நாட்களாக பேசிக்கிட்டு இருந்தோம். பெரிய ஆள் தானே இறங்கணும், இந்தா வச்சிக்க அப்படின்ற மாதிரி டாக்டர் ரெட்டியை பிடிச்சி 5% இறக்கி விட்டாங்க. ஸோ ஆக மொத்தம் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி பல பங்குகள் ஒரு மாதிரி அமைதியாக ஒரு ப்ளஸ் 1% 2% ஏறினா கூட சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருக்குது. திடீர்னு இந்த மாதிரி இறங்கிட்டு என்ன பண்ணுறது? ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் பெருசாக தொந்தரவு இல்லாமல் பல்வேறு பங்குகள் 1% 2%ன்னு பெரிய பெரிய இண்டெக்ஸில் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஆகட்டும், நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ஆகட்டும், இந்த பிபிசிஎல் ஷேர்லாம் ஒரு 3% ஏறி இருக்கான், கோல் இண்டியா 1% ஏறி இருக்கான்னு ரொம்ப சுமாராக இருக்காங்க. அதே இந்த மிட் கேப் 150லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் சீசனை வச்சுக்கிட்டு பாலிசி பஜார்லாம் 5% ஏற்றி விட்டாங்க. ஆயில் இண்டியா 3.5% ஏறி இருக்குது. வாட் அ மிராக்கிள் அப்படின்ற மாதிரி இவன் 200 days மூவிங் ஆவரேஜுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடியெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் அது ஒன்றுமே நடக்கலை. 1.5 வருஷமாகவே ஆயில் இண்டியாவில் ஒன்றும் நடக்கலை. இப்போ எனர்ஜி ரிலேட்டடான ரஷ்யாவை தனித்து விடப்பட்டதுனால திடீர்னு எனர்ஜி ரிலேட்டடான நியூஸ்கள் வந்துட்டு இருக்கும் பொழுது, ஒரு 450 ஒரு 500 ரூபா கூட நீ வரமாட்டியா அப்படின்னு பல பேர் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆயில் இண்டியா ஷேர்னுடைய ப்ரைஸ் என்ன சொல்ல போகிறது, நல்ல விஷயத்தை சொல்ல போகிறதா கெட்ட விஷயத்தை சொல்ல போகிறதா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வேறு எங்கேயும் பெருசாக விஷயம் இல்லைங்க நண்பர்களே. இந்த வைபவ் குளோபல்லாம் 11% ஏறி இருக்கான், அந்த சகிலிட்டி இண்டியா 10% ஏறி இருக்குன்னா எல்லாமே அந்த Q2 ரிசல்ட் சீசனை ஒட்டி தான்.
இந்த எம்டார் டெக் வேணால் சமீபத்தில் 2-3 தடவை சமீபத்திய காலங்களில் டாப் கெய்னர் லிஸ்ட்டில் இந்த மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் அப்பப்போ வந்து பேர் வாங்கிட்டு இருந்திருக்கு. ஸோ கணக்குப்படி பார்த்தா நான் ஸ்டாப்பாக 1500 ரூபாயிலிருந்து 2500 போயிருக்கக்கூடிய ஒரே உருப்படியான பங்கு. ஏன்னா நிறைய பேர் இப்படி ஏமாத்திடுவானு, மேலே போகிற மாதிரி போவானு, அப்புறம் கீழே வருவானு, ஏதாவது ஒன்று சுற்றிக்கிட்டு இருப்பானு. ஆனால் யாரையுமே ஏமாற்றாமல் ஒவ்வொரு நாளும் கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது பயமே இல்லாமல் அப்படின்னு மேல் நோக்கி ஏறி வந்த ஒரே பங்கு இது நாள் வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சமீபத்தில் இந்த எம்டார் டெக்னாலஜி. அவன் எங்கே இருக்கான்னா தம்மா துண்டு மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் இருக்கான். நண்பர்களே, ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் 2 ஐபிஓக்கள் ஓப்பன் ஆகிருக்கு. ஒன்று ஸ்டட்ஸ் ஆக்சசரிஸ் லிமிடெட் அப்படின்ற ஐபிஓ, அது வந்து 585 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிருக்கக்கூடிய ஐபிஓ. அதனுடைய லாஸ்ட் க்ளோசிங் டேட் நவம்பர் 3. அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 10% அப்படின்றதான் ரொம்ப சுமாராக வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. சில பேர்லாம் வந்து ஒரு 30% இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போதைக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வெறும் 9% ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஓர்கலா இந்தியா ஐபிஓ அப்படின்றதும் அக்டோபர் 31 க்ளோஸ் ஆகுது. இது 730 ரூபாய் அப்படின்றது இதனுடைய இஷ்யூ ப்ரைஸாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியினுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்பது பார்த்திங்கன்னா இவனு சொல்லி வச்ச மாதிரி அதே ஒரு 9%, 2 பேர்த்துக்கு சண்டை சச்சரவு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி டாக்டர் ரெட்டி வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸில் 4% இறங்குறதுக்கு ஒரு காரணம். அப்படி இறங்குறதுனால வேகமாக வந்து ஏகப்பட்ட பேர் வாங்கி விற்று வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த டாக்டர் ரெட்டி அப்படின்றது இன்றைக்கி நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ஒன் ஆஃப் த டாப் வேல்யூ ட்ரேடட் ஸ்டாக்ஸை இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எல்என்டி ஷேருக்கு டெய்லி அவன் சமீபத்தில் அடிக்கடி ஆர்டர் ரிலேட்டடான நியூஸ் கிடச்சிட்ருக்கு. அதனால் அவன் இன்ச் ஒரு மாதிரி மேலே கெட்டிக்காரனா மேலே வந்துட்டான். இதே நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் எடுத்துட்டோம்னா இந்த அதானி கிரீன் அப்படின்ற ஷேர்லையும் வருண் பெவரேஜஸ் போன்ற ஷேர்களையும் இன்றைக்கி அதிகமான ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. வருண் பெவரேஜஸ் நேற்று தான் ஓரளவுக்கு 10% ஏறி ஒரு மாதிரி பெருமையாக காலரை தூக்கி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்னடான்னா இப்போ அவன் 2.5% இறங்கி விட்டான். இந்த நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடியா ஷேர் ஏன் 7% இறங்கி இவ்வளோ பெரிய அதிகமான ட்ரேட் வேல்யூ நடக்குதுன்னா அந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய ரிட்டன் ஆர்டர் ரிலேட்டடான டேட்டே தான். ஆனால் இதே பாலிசி பஜார் அப்படின்ற பங்கு பார்த்தீங்கன்னா அவன் இப்போ தான் ஒரு 200 days மூவிங் ஆவரேஜை ஒரு தாண்டக்கூடிய பங்காக இருக்குது. இதுக்கு முன்னாடியெல்லாம் தாண்டுனா பட்டு பெரும்பாலும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரேலி கிடையாது. ஒரு 100 நாள் ஓடுனா தான் படம் சூப்பர் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அவன் 10 நாள் தான் படத்தை ஓட்டியிருக்கானுங்க. அப்புறம் ஒன்றும் பெருசாக இல்லை. இப்படி இருக்கக்கூடிய இந்த பாலிசி பஜார் அப்படின்ற பங்கு 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டி இருக்கு. அதே சமயம் அதிகமான ட்ரேட் வேல்யூ என்பது இந்த மிட் கேப் இண்டெக்ஸில் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த பங்கு இனிமேலாவது ஒரு ஸ்ட்ராங் ஆகுமா அல்லது இதுவும் ஒரு கண் துடைப்புக்கு ஏறின ரேலியா அப்படின்றது தெரில. இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு முறை 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்டினவன் இறங்கவே இல்லை. 600 ரூபாயிலிருந்து 2200 வரைக்கும் நான் ஸ்டாப்பாக ஓடி இருக்கான். அதுக்கப்புறம் இப்போல்லாம் வந்து அந்த 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டி கொஞ்சம் காலம் வாழ்கிறதே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துக்கிட்டு இருக்குது இப்போல்லாம். ஆமாங்க, ஷேர் மார்க்கெட்டில் 2021 2023 வரைக்கும் ஒரு கோல்டன் பீரியடுங்க. அதுக்குள்ளே வந்தவங்க பயப்படவே வேண்டியதில்லை. மார்க்கெட்டை பார்த்து ஏற்றி விட்டு அழகு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ஒரு 1.5 வருஷமாக தடுமாற்றமாக தான் இருக்குது. நீ என்ன பண்ணுறது? டாய், உனக்கெல்லாம் என்றைக்கோ ஒரு நாள் வால்யூம் கிடைக்குது, அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேடா அப்படின்ற மாதிரி இந்த Q2 ரிசல்ட் சீசனில் இந்த சகிலிட்டி அப்படின்ற ஷேர் ப்ரைஸ் 8% ஏறினது மட்டும் இல்லாமல் ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் அதிகமாக ட்ரேட் வேல்யூ நடந்த ஒரு பங்காகவும் இருக்குது. ப்ளூ டாட்லாம் நேற்றே ரிசல்ட் சீசனை வச்சுக்கிட்டு வான வேடிக்கை காமிச்சிக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி 2.5% இந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் இந்த ப்ளூ டாட் அப்படின்ற ஷேர் ப்ரைஸ் ஏறி இருக்குது. நண்பர்களே, மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கும்ப ஆபத்தை பற்றி தான் இப்போ பேச போகிறீங்க. பாருங்கள், அவன் பாட்டுக்கு பொசுக்குன்னு எவனொருத்தன் 15-20% ஒரே நாளில் வீணாக போயிடுவான். இந்த ஐஎக்ஸிகோ அப்படின்ற ஒரு பங்கு அவன் பாருங்கள் 15% கீழே இறங்கி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. அதுக்கு தான் குருநாதர் சொன்ன மாதிரி நீ அமைதியாக இருக்கிற வரைக்கும் உனக்கு ஆனந்தம் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப வால்டிலிட்டி பாருங்கள். ஒரு ரிப்போர்ட் சரியில்லைன்னு பிடிச்சி அவனை 20% இறக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வைபவ் குளோபல் அப்படின்ற பங்கு மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் இன்றைக்கி 11% ஏறி ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குன்னா அதனுடைய ரிசல்ட் என்பது தான் காரணம். ஸோ இந்த வைபவ் குளோபல் ஒரு வருஷத்தில் என்ன பண்ணியிருந்தான்னா 52 வீக் லோ பக்கத்தில் தான் 220 ரூபாயில் சுற்றிக்கிட்டு இருந்தான். இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அவனை தூக்கி இப்போ இன்றைக்கி 290ன்னு வச்சுருக்காங்க. கடந்த 5 வருஷத்துல இவன் செஞ்ச வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பா வேலை தான். 1000 ரூபாயிலிருந்து
அவன் பாட்டுக்கு சரிவடைஞ்சு இப்போ ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் லோவில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த வைபவ் குளோபல் இன்றைக்கி 10% ஏறி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அவன் வெளியிட்டிருக்கக்கூடிய ரிசல்ட் அண்ட் இன்ட்ரிம் டிவிடெண்ட் ரிலேட்டடான டேட்டானால தான். நண்பர்களே, பிஸ்னஸ் நியூஸ்களை பொறுத்த வரைக்கும் இந்த கோபால் ஸ்நாக்ஸ் அப்படின்றது ஒரு நியூ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும், அதே மாதிரி தாமஸ் குக்கில் ஒரு பிஸ்னஸ் அப்டேட், அதே மாதிரி டாடா கம்யூனிகேஷனுடைய ஒரு பார்ட்னர்ஷிப் ரிலேட்டடான பிஸ்னஸ் அப்டேட்டும், இந்த ஃபின்எக்ஸ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் அவங்க இந்த மாதிரி இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் லான்ச்சஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஒலிம்பைட் வித் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்சேஞ்சுகள்லேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஐஎஃப்பி அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு பங்கு, நீ எதுக்குப்பா இப்படி மேல் நோக்கி நீ பாட்டுக்கு உச்சத்தில் கோந்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த பங்கில் எதுக்காக இப்போ இப்படி உச்சத்தில் போய் ப்ரைஸ் வைஸும் சரி வால்யூம் வைஸும் சரி அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எதுக்கு இப்போ சிக்னிஃபிகண்ட் மூவ்மெண்ட் இன் ப்ரைஸ், ஏன் ப்ரைஸ் இப்படி உச்சத்தில் போய் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எக்ஸ்சேஞ்சுகள்லேருந்து கேட்டிருக்காங்க. ஏதாவது தகவல்கள் இன்வெஸ்டர்களுக்கு வர வேண்டியது இருக்கா அப்படின்ற மாதிரி. அதுக்கு அவங்களுடைய ரெஸ்பான்ஸை சப்மிட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எந்த நியூஸும் வெளியிடாமல் எல்லாம் இல்லைங்க, இருக்கிற நியூஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க தகவலை முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஸ்டாக் இருந்தால் நம்மளுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். நம்ம வச்சுருக்கக்கூடிய பங்குகள் அது எதாக வேணாலும் இருக்கட்டும், ஒரு உதாரணத்துக்கு டாடா மோட்டராக இருக்கட்டும் அல்லது இண்டஸ்இண்ட் பேங்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு பங்கு இப்படி மேலே உச்சத்துக்கு இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும். எது எப்படியோ இவங்க 2 பேர் ராசி ஆகிட்டாங்க. கடைசியாக நம்ம தான் தனிக்கட்டையாக இருக்கோம். நம்மளுக்கு யார் என்றைக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு தெரியல. நன்றி, வணக்கம்.